உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறேன் அப்படின்றாரு. நீங்க ஆசையா கேட்டுறீங்க, நானும் ஆர்வ குரல்ல காட்டிடுறேன். அப்புறம் யார் அவர்கிட்ட திட்டு வாங்குறது? போட்டோ காட்டி ஆகணுமா? சரி, துரையோட வெற்றி உறுதியா? கை சின்ன வெற்றி உறுதியா? இதான் அந்த போட்டோ, இதுதான் அந்த மட்டமான போட்டோ. 15 நாட்களா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 80 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரடியாக போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு நம்முடைய கூட்டணி சின்னத்திலையும் வாக்கு கேட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். நான் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய எழுச்சி. நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சரா வரப்போறது உறுதி. முதலமைச்சர் ஆட்சி அமைஞ்ச அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. மகளிர் அவங்களுடைய வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்குமே நம்ம நுழைய விட மாட்டோம். அதனாலதான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழையணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு என்னைக்குமே சுயமரியாதை மண். நாம யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டோம். யாரா இருந்தாலும் கேள்வி கேட்போம். எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொன்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கெல்லாம் பிரச்சாரத்தை செஞ்சு மிகப்பெரிய வெற்றியை இந்த சட்டமன்ற தேர்தலில் செஞ்சு கொடுக்கணும். இந்த நெல்லை மாவட்டத்திற்கு எப்போது வந்தாலுமே எனக்கு தனி பெருமை, தனி உற்சாகம் தரும். ஏன்னா நெல்லை என்னைக்குமே கழகத்துடைய கோட்டைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சு காட்டக்கூடிய மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டம். இந்தி திணிப்பு எதிராக போராடி நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சிறையில தான் தனிமை சிறையில வைக்கப்பட்டிருந்தார். அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞரை வந்து பார்த்துட்டு வெளில வந்து சொன்னாரு, நான் செல்ல வேண்டிய புண்ணிய பூமி இந்த நெல்லை மண்ணு அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நெல்லை மண்ணுக்கு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்திருக்கிறேன். வாக்களிப்பீர் உதயசூரியன்.